பேராக்கில் செயல்பட்டு வரும் அனைத்து 85 பன்றி பண்ணைகளும் மாநில அரசிடமிருந்து முறையாக பெர்மிட் அனுமதி பெற்றவை. அதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் என மனிதவளம், சுகாதாரம், இந்தியர் விவகாரம் ஆகிய துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். பன்றி பண்ணையாளர்களுடன் 3 மாதங்களுக்கு ஒருமுறை சந்திப்பு நடத்துகிறோம் என்றார் அவர். மலாய்க்காரர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஆயர் கூனிங் போன்ற இடங்களில் ஏராளமான பன்றி பண்ணைகள் இருப்பதாகவும் இது சுகாதாரத்திற்கும் சுற்று வட்டாரத்திற்கும் கேடு என்றும் பெரிகத்தா நேஷனல் முன்னதாக குற்றம் சாட்டியிருந்தது. ஏராளமான பன்றி பண்ணைகள் சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் இட்ரிஸ் அஹ்மத் கூறியிருந்தார். அதனை முற்றாக மறுத்த சிவனேசன், இது ஆயர் கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி எதிர்க்கட்சிகள் செய்யும் விஷம பிரச்சாரம் என்றார். பார்க்க போனால் ஆட்சிக்கு வந்த இந்த 26 மாதங்களில் 25 விழுக்காட்டு பன்றி பண்ணைகளை நாங்கள் மூடியுள்ளோம். ஆயர் கூனிங்கில் கூட வெறும் 9 பன்றி பண்ணைகளே உள்ளன. அவற்றில் 3 பண்ணைகளுக்கு நவீன வளர்ப்பு முறைக்கான பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 6 பண்ணைகளும் விரைவில் அந்த பெர்மிட்டை பெறக்கூடும். எனவே அரசியல் ஆதாயத்திற்காக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என சிவனேசன் கேட்டுக்கொண்டார். பேராக் தாப்பா நாடாளுமன்றத்திற்குட்பட்ட ஆயர் கூனிங் சட்டமன்றத்திற்கு ஏப்ரல் 26 இடைத்தேர்தல் நடக்கிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.